நண்பர்களே, உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நீங்கள் கூகுள் மேப்ஸை ரெகுலராக, அதாவது தினமும் பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ அப்படி சொல்லலாம். ஆமாங்க, இந்த வீடியோவுக்கு வழக்கம் போல் லைக் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் த்ரூ சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலியமாக. வீடியோவை எந்த போதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க, மிஸ் பண்ணிடுவீங்க. என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இருக்கிற இடத்த உங்களுடைய நண்பருக்கோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ ஷேர் பண்ணணும். அவங்க உங்களை மீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன். ஸோ இந்த மாதிரி டயத்தில் உங்களுடைய ஃபோனில் கூகுள் மேப்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இந்த கூகுள் மேப்ஸ் மூலயமா உங்களுடைய லொக்கேஷனை ஷேர் பண்ணுறது மூலயமா அவங்களால ஈஸியாக உங்களுடைய இடத்துக்கு வந்து சேர முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ கூகுள் மேப்ஸ் அருமையான ஒரு செட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த செட்டிங் எங்கே இருக்குது, எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற எல்லா விவரங்களையும் வரக்கூடிய வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோனில் கூகுள் மேப்ஸ் இருக்கும். கூகுள் மேப்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, உங்களுடைய லொக்கேஷனை, ரியல் டைம் லொக்கேஷனை நீங்கள் ஷேர் பண்ணணும். அது எப்படி ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற விவரங்களை இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். டாப் ரைட்டில் உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணி முடிச்சோன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் வரும். இதில் உங்களுடைய பேர், இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் ஷேரிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டே கனெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு சில வரிகள் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் படித்து பார்த்துங்க. ரியல் டைம் லொக்கேஷன் வித் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஷேர் லொக்கேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள், அந்த ப்ளூ கலர் பட்டன். இப்போ நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய ரியல் டைம் லொக்கேஷனை நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க. பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர், அதுக்கப்புறம் நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கிறீங்க, அதுக்கப்புறம் உங்கள் ஃபோனோட பேட்டரியோட டைம், அதாவது எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படிங்கிற பெர்சன்டேஜ் எல்லாமே உங்களுக்கு இதில் டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் கீழே வாங்க, ஷேர் யுவர் லொக்கேஷன் டைம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபார் 1 hour அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதை நான் கொடுக்க போகிறது இல்லை, அதை நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இதில் until you turn this off அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா நான் ஸ்டாப்பாக கண்டினியூட்டிவாக உங்களுக்கு ரியல் டைம் லொக்கேஷனை உங்களுடைய நண்பருக்கோ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ நீங்கள் ஷேர் பண்ண முடியும். அது இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் உங்களுடைய நண்பருக்கோ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ நீங்கள் ரியல் டைம் லொக்கேஷனை ஷேர் பண்ண விருப்பப்பட்டா, இந்த பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் ஃபார் 1 hour பார்த்தீங்களா, அதை நீங்கள் கூட்டலாம், குறைக்கலாம். மினிமம் எவ்வளோ வச்சுக்கலாம் அப்படிங்கிற விவரங்களை நான் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் பட்டன் இருக்குது ப்ளூ கலரில், அதை நான் டேப் பண்ணுறேன் பாருங்க. ரெடியூஸ் மினிமம் 15 minutes வரைக்கும் வைக்கலாம். அதிகபட்சமாக ப்ளஸ் பட்டன் இது பண்ணுறேன் பாருங்க, அதை நான் டேப் பண்ணிக்கிட்டே இருக்கேன் பாருங்க, இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கா. அதிகபட்சமாக 3 நாள் வரைக்கும் உங்களுக்கு ரியல் டைம் லொக்கேஷனை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ நீங்கள் ஷேர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் செட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப், டெலகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி சோஷியல் தளங்கள் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட கூகுள் அக்கௌண்ட்டை நீங்கள் வச்சுருந்தா கூட அது மூலியமாக கூட அவங்களுக்கு ரியல் டைம் லொக்கேஷனை ஷேர் பண்ண முடியும். ஸோ ஒரு அருமையான ஒரு செட்டிங். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் டைரெக்டாக கூகுள் மேப்ஸில் போயிட்டு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் கூகுள் மேப்ஸில் உங்களுடைய லொக்கேஷன், ரியல் டைம் லொக்கேஷனை எப்படி ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற விவரங்களை இந்த வீடியோவில் அழகாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவில் வரக்கூடிய ஒவ்வொரு செட்டிங்கும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் கடந்து போகிறேன். வழக்கம் போல் நான் கேட்குறது எல்லாமே வீடியோவை பார்த்துருப்பீங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நிறைய பேருக்கு, நண்பர்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அதே போல் ஒரு சின்ன விஷயம், தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் டெலகிராமில் ஒரு அக்கௌண்ட் இருக்குது. ஸோ எதுக்கு அங்கே போயிட்டு ஜாயின் பண்ண சொல்கிறேன்னா, நம்ம யூடியூப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, டேரெக்டாக நீங்கள் அங்கே கேட்ச் பண்ணிடலாம்ல. ஸோ அதுக்காக சொன்னேன். அதே மாதிரி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள், கவலையே இல்லை.